9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இயக்கம் 4 வகையில் இருக்கும். நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவில், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 4 செகண்ட்ஸ் இருக்குது. மேலும் 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2 செகண்டில் கிடக்குது அப்படின்னா சராசரி வேகம் எவ்வளோ அப்படின்னா ஃபஸ்ட் அந்த டிஸ்டன்ஸை கூட்டிக்கணும், 2 டிஸ்டன்ஸையும், அடுத்த டைமை கூட்டிக்கணும். ஸோ சராசரி வேகம் அப்படின்றப்போ 32/6 அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஒரு மழை காலத்தில் வந்து மின்னல் வந்து 5 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து ஒலி கேட்டுது, அதாவது இடி கேட்குது. மின்னல் ஃபஸ்ட்டு வந்துடுது, 5 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒலி கேட்குது. காற்றில் ஒலியின் வேகம் எவ்வளோனா 346 மீட்டர் பெர் செகண்ட். காற்றில் ஒலியின் வேகம் வந்து 346 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா ஒலி ஃபஸ்ட்டு வருது, ஒலி ரெண்டாவது வருது. சரியா? ஸோ வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து அது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொலைவு என்னது, வேகம் என்னது, தொலைவு பை காலம். ஸோ தொலைவு அப்படின்னா வேகம் இன்ட்டு காலம். காற்றில் ஒலியின் வேகம் என்னென்னா 346 நமக்கு தெரியும், இன்ட்டு டைம் என்னது 5 நிமிஷத்துக்கு 5 செகண்ட் பின்னாடி தான் கிடையாது. ஸோ 5 அதில் பெருக்கிறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். எதிர் முடுக்கம் அப்படின்றது வேக இறக்கம், அப்படி இல்லாட்டி ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகம் அதிகரிக்கும் போது இந்த தொலைவு கால வரைபடத்தில் இந்த சாய்வும் அதிகரிக்கும். சீரற்ற இயக்கம் அப்படின்னா நான் லீனியர் மாற்றத்தை வந்து குறிக்கிறது. வாகனத்தில் வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நடக்கிற வேகத்தை தான் வந்து அது வந்து குறிக்குது அப்படின்றாங்க. 1D சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமமாக இருக்கும். உடனடி திசைவேகம் அப்படின்றது அப்பொருளின் திசை வேகம் அண்ட் உடனடி வேகம் அப்படின்றாங்க. அடுத்து இயக்க சமன்பாடுகள். நமக்கு வந்து v²= u²+2as. இது மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். முக்கியமானது வந்து இடப்பெயர்ச்சிக்கான இந்த சமன்பாடு, இடப்பெயர்ச்சி. ஸோ s=ut + ½ அதே மாதிரி இது v=u+at. இந்த 2 சமன்பாடு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து பிரேக் போடுற மாதிரி சம் வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு காரில் வந்துட்டு இருக்கப்போ நீங்கள் பிரேக் போயிட்டீங்க, பிரேக் போட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் தான் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ அந்த கேப்பில் எவ்வளோ தூரம் அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், பிரேக் போட்டதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் அது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மகிழுந்தில் பிரேக் போடுறாங்க. ஆக்சலரேஷன் வந்து முடுக்கம் வந்து 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. டி வந்து 2 செகண்டுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதாவது இந்த பிரேக் அது முடுக்கம் கொடுத்து 2 செகண்டுக்கு அப்புறம் தான் அது ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த கால இடைவெளியில் கடந்த தொலைவு. ஸோ இந்த சம்மை பார்த்துட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து v=u+at, இன்னொன்று வந்து s=ut + ½ ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்னால் இடப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்குன்றதுக்கு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா. அந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. பிரேக் சம்னா அந்த 2 ஃபார்முலா தான். ஸோ v= இப்போ வந்து vன்றது வந்து பிரேக் போட்டுட்டோம். ஸோ வந்து கடைசி திசைவேகம் அப்படின்றது இறுதி திசைவேகம் கிடையாது. ஸோ 0 = u. இது u நமக்கு தெரியாது, u + a தெரியும். இது வந்து பிரேக் போடுறதுனால இது எப்போவுமே எதிர் முடுக்கம் -6 தான் போடணும். பிரேக் போட்டு நிறுத்துறோம், எதிர் முடுக்கம் -6 × t வந்து 2. ஸோ இதை போட்டு u வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு u கிடச்சிருச்சு. இப்போது இடப்பெயர்ச்சி எவ்வளோ தூரம் அது கடந்து போயிருக்கு, இடப்பெயர்ச்சி தான் நமக்கு தேவை. ut + ½ u நமக்கு தெரியும், t தெரியும். a வந்து -6 போடுறோம், t² 2 × 2 இப்படி போட்டோன்னா நமக்கு வந்து இடப்பெயர்ச்சி எவ்வளோ 12 மீட்டர் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ வந்து பிரேக் போடுற ப்ராப்ளம்னாலே 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். காற்றின் உராய்வு திசை தடையின்றி தானே விழும் பொருளின் மீது தடையை ஏற்படுத்தும். ஸோ காற்று தான் தானே விழுற பொருளை தடையை ஏற்படுத்துன்றாங்க. அதுக்கு வந்து u=0. ஸோ வந்து எல்லா ஃபார்முலாலாம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதில் வந்து ஏ இருக்க இடத்துலலாம் ஜி வந்துடும். அதாவது தடையின்றி மேலேருந்து கீழே ஒரு பொருளை தூக்கி போடுறப்போ ஃபார்முலாஸ்லாம் இந்த மாதிரி மாறிடும். ஏ இருக்க இடத்துல ஜி வந்துடும், u வந்து 0 ஆயிரும். அவ்வளோதான். a=-g அப்படின்னு இருக்கும். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி இருந்தால் பொருள் திசைவேகம் வந்து படிப்படியாக குறைந்து பெரும் உயரத்தில் சுழி மதிப்பை அடையும். ஸோ வந்து பொருளின் முடுக்கம் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அடுத்த சீரான வட்ட இயக்கமில் வந்து v=2r/t. மைய நோக்கு முடுக்கம் இதுவும் முக்கியம். மைய நோக்கு முடுக்கம் வந்து a=v²/r. மைய நோக்கு முடுக்கம் ஒரு பொருள் வட்ட இயக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோட மைய நோக்கு முடுக்கம் a=v²/r. மைய நோக்கு விசையின் எண் மதிப்பு, விசைனால f m × aன்னு பார்த்தோம். a தான் v²/rன்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ f m × v²/r. 900 கிலோகிராம் நிறை கொண்ட பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. 25 மீட்டர் ஆரம் வட்ட பாதையை சுற்றி வருது. அப்போ பஸ்ஸின் மீது முடுக்கம் நிகர விசை எவ்வளோ? முடுக்கம்னா இப்போ வட்ட பாதைன்ட்டாலே ஏனா v²/r கண்டுபிடிக்கணும். நிகர விசைனா m × a. ஸோ m × v²/r கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து v²
ஆர். இங்கே v எவ்வளோ இதுதான் வந்து வேகம். ஸோ வந்து திசை வேகம் 10 ஸ்கொயர் போட்டாச்சு பை ஆர் 25 போட்டு கண்டுபிடிச்சாச்சு. எம் இன்ட்டு ஏ இதே மாதிரி தான் எம் இருக்குது. ஸோ ஏ நம்ம கண்டுபிடிச்சதே இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். அடுத்து ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமினியல் விசை எல்லாமே மைய நோக்கு விசைகள் தான். எது ஈர்ப்பு விசை, பூமியோட மையத்தை நோக்கி தான் ஈர்ப்பு விசை இருக்குது. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை எல்லாமே மைய நோக்கு விசைகள். துணி துலக்கும் இயந்திரத்தில் வந்து துணி உலர்த்தியில் அப்புறம் வந்து குடைரட்னத்தில் ஏறும்போது இருக்கிறது மைய விலக்கு விசை. சீரான வட்ட இயக்கத்தில் மேற்கொள்ளும் பொருள் மைய நோக்கு விசை. சூரியன் பூமியை சுற்றி வர்றது மைய நோக்கு விசை. பாலிலிருந்து பாலாடை பிரிக்குவது மைய சுழற்சி விசை. பாலிலிருந்து பாலாடை பிரிக்கிறது மைய சுழற்சி விசை. மிக குறைந்த தொலைவு தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். திசைவேகம் வரைபடம், திசைவேகம் டைம் இதை வச்சு வரைபடம் வந்து உள்ளடக்கும் பரப்பு வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி வந்து சுழியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் பொருளோட வரைபடம் வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்காது. ஏன் எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்காது? அப்புறம் வந்து விடி வரைபடம், அதாவது திசைவேகம் டைம்கான வரைபடம் வந்து காலத்தின் அச்சுக்கு சாய்வாக இருக்கும்போது அது வந்து ஒரு நேர்கோடு. விடி வரைபடம் ஒரு நேர்கோடாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பஸ்ஸோட வேகமானி வந்து ஒரு சராசரி வேகத்தை கணக்கிடுதா அப்படின்னா வந்து ஆக்சுவலி அது வந்து இந்த அப்பப்போ இருக்க அது ஒரு அந்த நேரத்துக்கு எவ்வளோ வந்து வேகம் போதோ அதை தான் வந்து கணக்கிடும், சராசரி வேகத்தை கணக்கிடாது. அடுத்து இடப்பெயர்ச்சி அப்படின்னா வந்து தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ சமகால இடைவெளியில் இடப்பெயர்ச்சி ஆகிறது வந்து இந்த மாதிரி பாடம் வரும். சீரற்ற முடுக்கம்னா இந்த மாதிரி, நிலையான எதிர்மறை முடுக்கம்னா இந்த மாதிரி, சீரான முடுக்கம்னா இந்த மாதிரி வரும். பந்து 20 மீட்டர் உயரத்தில் கீழே விட சீரான திசைவேக மாறுபாட்டு வீதம் 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா தரையை தொடும் ஒரு பந்தை மேலேருந்து கீழே விடுறாங்க. ஓகேவா? அது வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து அதோட கடைசி இறுதி திசை வேகம் இதில் தரையை தொடும்போது இறுதி திசை வேகம் என்ன, எவ்வளோ டைமில் அது வந்து விழும். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு பந்து மேலேருந்து கீழே போடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஆரம்ப திசை வேகம் 0. ஸோ வந்து ஆரம்ப திசை வேகமே 0 தான். இப்போ வந்து அதில் யூஸ் பண்ண மாதிரியே தான் ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹெச் அங்கே வந்து எஸ்ன்னு யூஸ் பண்ணோம், இங்கே ஹெச்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஹெச் = UT + ½ ஏக்கு பதிலாக GT ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஹைட்டுனா 20 மீட்டர். ஓகேவா? U0. ஓகே, ½ இன்ட்டு இது வந்து 9.8 வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கோம் இங்கே. அடுத்து T வந்து T ஸ்கொயர் நமக்கு தெரியாது, T தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து இப்படி போட்டோன்னா T = 2ன்னு கிடச்சிருச்சு. இதில் வந்து அப்படி ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ரெண்டாவது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு T கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் V = U + GT. ஓகேவா? இங்கே U வந்து ஆல்ரெடி 0 பார்த்தாச்சு, ப்ளஸ் G வந்து ஆல்ரெடி நம்ம 9.8 10ன்னு எடுத்தாச்சு. அடுத்து T வந்து 2. ஸோ V = 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து ஒரு ரன்னர் வந்து 200 மீட்டர் விட்டமுடைய வட்டப்பாதையை 40 செகண்ட் வந்து கடக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் 20 செகண்டுக்கு அப்புறம் கடந்த தொலைவு அண்ட் இடப்பெயர்ச்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டவங்க. இது நல்லாயிருக்கும் இந்த சம்ம. அதாவது வந்து 200 மீட்டர் விட்டம் வந்து 200 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ 100 மீட்டர். அந்த வட்டப்பாதையில் 40 செகண்ட் வந்து கடக்கிறாரு. சரியா? அதோட கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஒரு வட்டப்பாதையில் அவர் கடந்த தொலைவு கண்டுபிடிக்கணும்னா அந்த வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஒரு வட்டத்தில் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் = 2/r. 2 × 22/7 × r வந்து 100 போடுறோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு 40 செகண்டில் கடந்தது. அதாவது 40 செகண்டில் இந்த விட்டமுடைய வட்டப்பாதையை இவர் வந்து கடந்திருக்காருன்னா சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா அந்த வட்டப்பாதையோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் தான் 628. அந்த மீட்டர் டிஸ்டன்ஸை 40 செகண்டில் கடந்திருக்காரு. அதாவது 40 செகண்டில் 628 மீட்டர் டிஸ்டன்ஸை கடந்திருக்காரு. இப்போ என்ன வேணும் நமக்கு? அதுக்கப்புறம் 2 நிமிஷம் 20 செகண்டில் கடந்த தொலைவு. அப்போனா இதை நம்ம செகண்டில் மாத்திரம்னா 140 செகண்ட். 40 செகண்டில் 628 மீட்டர் கலக்கிறாருன்னா 140 செகண்டில் எத்தனை மீட்டர் கடப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா 2198. இதுதான் நமக்கு தேவையான கடந்த தொலைவு.
இது இடப்பெயர்ச்சி. ஸோ இடப்பெயர்ச்சி வந்து இப்போ அந்த வட்ட பாதையை அவர் கடக்கணும். ஓகேவா? டைம்லாம் தேவையில்லை நமக்கு. இடப்பெயர்ச்சி அந்த டைமில் எவ்வளோ இடப்பெயர்ச்சி ஆகிருப்பார் அப்படின்னா, இப்போ அந்த வட்டப்பாதையை அவர் இப்படி சுற்றி வந்து தான் கடக்கணுன்ட்டு இல்லை. இடப்பெயர்ச்சினா மிக குறைந்த தொலைவு, கரெக்டாக? ஸோ அவர் சுற்றி வந்து தான் கடக்கணும்னு கிடையவே கிடையாது. அந்த விட்டத்து வழியாகவே கடந்து வந்துடலாம். ஸோ அதனால் இடப்பெயர்ச்சி அப்படின்றது 200 மீட்டர். இதான் மினிமம் டிஸ்டன்ஸ். அதான் சம்மு. அடுத்து பஸ்ஸில் வந்து ஏ = 4 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், முடுக்கம் டி வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், தொலைவு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடப்பெயர்ச்சி ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். ut + ½ AT². நமக்கு வந்து எல்லாமே தெரியும். பஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆரம்ப திசை வேகம் அப்படின்றது கிடையாது. 0 × t + ½ × a வந்து 4 × t² வந்து 10 × 10. ஸோ வந்து இடப்பெயர்ச்சி வந்து 200 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து பாய்மங்கள். இது வந்து அடுத்த யூனிட்டு. ஸோ அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.